கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க கவலை இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. இயேசுவால் கூடாததெதுவும் இல்லை. ஆமென். இயேசப்பா, உங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த உடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். ஆண்டவரே, எங்களுக்காக நீங்கள் யாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காய் வழக்காடுகிறவர், எங்களுக்காய் பரிந்து கொண்டு பேசுகிறவர், எங்களுக்காக அப்பா நீங்கள் வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு கூட எங்களுக்காய் நீர் வாதாடுகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காக நீங்க யாவற்றையும் செய்து முடிப்பீர் அப்பா. உமக்கு நன்றி. இது எங்களை அவ்வளவாய் நேசிக்கிறீர் அப்பா. உம்முடைய வைராக்கிய நேசம் எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்த அன்புக்காக நன்றி ஏசப்பா. எங்களுக்காக நீங்க எது வேணாலும் செய்வீங்க ஏசப்பா. எங்களை அவ்வளவாய் நீங்க நேசிக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். இந்த வசனம் யாக்கோபுக்கு சொல்லப்படுகிறது. இதற்கு முன்னால் உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். யாக்கோபை குறித்து, அதாவது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்று சொல்லுகிற வார்த்தை, அவர் நம்மளை சிருஷ்டித்து நம்மளை உருவாக்கி நம்மளை மீட்டு கொண்டு நம்மளை பேர் சொல்லி அழைத்து நமக்கு அவருடைய நாமத்தை தரிப்பித்து, நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் என்று நம்மளை உரிமை பாராட்டுகிற அன்பு தகப்பன் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்று. இந்த வார்த்தையை படித்த உடனே எனக்கு கண்களிலே கண்ணீர் தாரை தாரையா. அவர் எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். இந்த மண்ணான நம்மளை அவர் சிருஷ்டித்தார். மண்ணிலிருந்து தான் மனிதனை சிருஷ்டித்தார். இந்த மண்ணுக்கு என்ன கனம் இருக்கும், மண்ணுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? ஆனா அவருடைய சிருஷ்டிகருடைய கை நம்மேல் பட்டபடியினாலே நாம் மீட்கப்பட்டோம். நமக்கு பேர் வைத்தார், நம்மளை மீட்டு கொண்டார், பாவங்களிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்தார், நம்மளை ரட்சித்தார். ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபைகளை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் நமக்கு அவர் கொடுத்து விட்டு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்று. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செய்துவிட்டு அந்த குழந்தையை பார்த்து, அந்த குழந்தை செய்கிற எல்லா காரியங்களை பார்த்து எப்படி மகிழ்ச்சி அடைவாளோ, அதே போல அத்தனையும் நமக்கு தாயாக தகப்பனாக இருந்து நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்டு நம்மளை எப்படி பார்க்கிறார் பார்த்தீங்களா? நம்மளை அருமையானபடியினால் நீ கனம் பெற்றாய் என்று அத்தனை கனத்தை கொடுத்தவர் அவர். ஆனால் அத்தனை கடத்தை நமக்கு கொடுத்து நம்மளை எப்படி பார்க்கிற நல்ல தகப்பன், தாயுள்ள கொண்ட தகப்பன்.
அவர் பார்வைக்கு அருமையா நம்மளை அவர் உருவாக்கிட்டு அத்தனை மகிமையும் கனத்தையும் நமக்கு கொடுக்கிறார் என்றால் அவர் எப்பேற்பட்ட அன்பு, எப்பேற்பட்ட நேசம் நம் மீது வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பு பிள்ளைகள். எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்டு, எல்லாவற்றையும் நமக்காய் செய்து விட்டு, அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்டு, அவர் பார்வைக்கு நாம் அருமையா இருக்கிறோமா? எல்லாத்தையும் ஒரு தாய் தன் குழந்தைக்கு என்னெல்லாம் வேணுமோ, ஒரு ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னா எல்லா ட்ரெஸ், அழகான ட்ரெஸ் வாங்கி கொடுத்து மேக்கப் பண்ணி அந்த குழந்தைக்கு எவ்வளவு அழகா பார்க்கணுமோ அத்தனையும் அந்த தாய் தான் செய்வாங்க. செஞ்சுட்டு நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுத்து பிள்ளைய நல்ல ஆரோக்கியமாக வளர்த்து படித்து வச்சு அந்த குழந்தைய நீ அழகா படிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பாராட்டுவாங்க. அந்த குழந்தைக்கு எல்லா கணத்தையும் கொடுப்பாங்க. அதே போலதான் நம் தகப்பனும் அந்த தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் அத்தனையும் நமக்கு கொடுத்து விட்டு நம்மளை பெருமை பாராட்டுகிற தேவன், நமக்கு கணத்தை கொடுக்கிற தேவன், எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு நேசம் நம் மீது வைத்திருக்கிறார். ஏன்னா அவரை நம்மளை சிநேகிக்கிறார். அதை தான் சொல்லியிருக்கிறார், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று. அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு அத்தனையும் நமக்கு கொடுத்து அத்தனை கனத்தையும், அதாவது அவருடைய பார்வைக்கு நாம் அருமையா இருக்கிறோமா, நம்ம கனம் பெற்றோம் என்று சொல்லுகிறார். இந்த கணத்திற்கு எல்லாம் அவர் தான் பாத்திரர், எல்லாவற்றையும் அவர் தான் நமக்கு கொடுத்தார். அத்தனை கனமும் அவருக்கு மாத்திரமே உரித்தாகட்டும். ஆனாலும் நமக்கு சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் என்று சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உரைக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அவர் பார்வைக்கு நீங்க அருமையா இருக்கிறபடியினாலே அவர் உங்க பார்வையில, அவருடைய பார்வையில நீங்க கனம் பெற்றவர்கள். அவரும் உங்களை சிநேகிக்கிறார். எல்லா கனமும் அவருக்கு உரித்தாகட்டும். எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கே நாம் மறுபடியும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே செலுத்துவோம். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.